மாகாண சபை தேர்தல் இந்த வருடம் இடம்பெறாது என கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் டில்வின் சில்வா தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் ஜீவன் தொண்டமானிடம் கேள்வி எழுப்பிய போது அவர்கள் இவ்வாறு பதிலளித்துள்ளனர். டில்வின் சில்வா ஜேவிபி கட்சி பொதுச் செயலாளர். அவர்களுக்கு பொறிமுறை இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. அவர்களுக்கு மார்க்சிய வரலாறுன்னு சொல்லலாம், கம்யூனிஸ்ட் வரலாறுன்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அரசாங்கத்திலே பதவி வைக்காவிட்டாலும் கூட, அவர் ஜனாதிபதியாக இல்லாவிட்டாலும் கூட, பிரதமராக இல்லாவிட்டாலும் கூட, அமைச்சராக இல்லாவிட்டாலும் கூட, அவருக்கு தங்கள் அரசாங்கத்தை பற்றி கருத்துக்களை கூறுவதற்கு, தீர்க்கமான கருத்து கூறுவதற்கு அதிகாரம் இப்போதான் தெரிகிறது. அது அவர்களது முறை, அவர்கள் பொறிமுறை, பிரச்சனை இல்லை. எனக்கு அதில் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் யாழ்ப்பாணத்துக்கு சென்று மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி இப்பொழுது தித்வா புனர் நிர்மாணத்துக்காக செலவழித்து விட்டது அல்லது ஒதுக்கப்பட்டு விட்டது சொல்வது என்பது பிழை. நிதி சம்பந்தமாக உரிமை இருப்பது பாராளுமன்றத்துக்கு. பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, ஒரு தேவைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வேறு துறைக்கு மாற்றப்பட வேண்டும் என்றால் பாராளுமன்ற அனுமதி பெற வேண்டும். இது சம்பந்தமாக நேற்றே நான் பாராளுமன்ற நிதிக்குழுவின் தலைவர் நண்பர் அரசடி சில்வாவிடம் பேசியிருந்தேன். எழுத்து மூலம் அறிவித்திருக்கிறேன், விசாரணைகள் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு 159 பேர் பெரும்பான்மை இருந்தாலும் கூட பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அங்கு அனுமதி பெறப்பட்டுத்தான் ஒரு துறைக்கான நிதி இன்னொரு துறைக்கு மாற்றப்பட முடியும். அதை டில்வின் சில்வா நண்பர், தோழர், சகோதரர் மறந்துவிட்டார் நினைக்கிறேன். அதை செய்யக்கூடாது. அதுதான் செய்ய தவறு, வேறு தவறு கிடையாது. ஆமாம், நான் நம்புறேன் இல்லையோ, ஜேவிபி என்பிபி நினைக்க இதை வெல்ல மாட்டாங்கன்ட்டு, அதனால் தேர்தல் வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்கணும். நீங்கள் அரசாங்கம் தந்த வாக்குறுதிகளைப் போல மேலேயும் கீழே போய்கிட்டே இருக்குது, நடக்க மாட்டேங்குது ஒன்றுமே. அப்படி தான் டாலர் இருக்குது, அவ்வளோதான். பாருங்கள், கௌரவத்துக்குரிய டில்வின் சில்வா அவர்கள் ஜனதா விமுக்தி பெருமனையோட பொதுச் செயலாளர் அவர்கள். இப்போ அப்படி பார்க்கும்போது அவர் தனிப்பட்ட கட்சியின் பொதுச் செயலாளர். அது அவரோட கருத்தாக இருந்தால் சரி, முடிவாக இருந்தால் ஜனநாயகத்துக்கு ஒரு முரணான விஷயம். ஏன்னா ஒரு கட்சியின் தலைமைத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மூத்தவர், இன்றைக்கும் அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கட்சியின் தலைமைத்துவத்தில் இருக்கும்போது தேர்தல் சம்பந்தமான கருத்துக்கள் கட்டாயம் சொல்ல முடியும். ஆனால் தேர்தல் சம்பந்தமான முடிவு தேர்தல் ஆணைக்குழுவால் மட்டும்தான் எடுக்க முடியும். தேர்தல் ஆணைக்குழு தெளிவாக சொல்லியிருக்கு, மாநசபை தேர்தலை எப்போ வேணாலும் வைக்கலாம், அரசாங்கம் முடிவு பண்ணுற நாள் அன்றைக்கி வைக்கலான்னு. இதே தேர்தல் ஆணைக்குழு கௌரவத்துக்குரிய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது இல்லை உள்ளூராட்சி சபை தேர்தல் வைக்கலான்னு சொன்னாங்க. அன்னைக்கு பொதுமக்கள் புரட்சிகரமாக உள்ளூராட்சி சபை தேர்தல் வச்சே ஆகணும், எங்கள் ஜனநாயகம் என்ன ஆகுறது அப்படின்னு கேள்வி கேட்டவங்க ஏன் இன்றைக்கி இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன் வடக்கு கிழக்கில் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? மாநசபை தேர்தல் வைக்க சொல்லி தேர்தல் ஆணைக்குழு தான் சொல்லிடுச்சு வைக்க சொல்லி. எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணைக்குழு சொன்ன மாதிரி மாநசபை தேர்தலை வைக்க சொல்லுங்கள். ஏன்னா ஒரு விஷயம் வெளிப்படையாக பேசுவோம், ஜனாதிபதியை விமர்சிக்கணும், அரசாங்கத்தை விமர்சிக்கிறது அதெல்லாம் எங்கள் நோக்கம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வெளிப்படையாகவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம், ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவருக்கே அவர் அரசாங்கம் மேலே நம்பிக்கை இருக்கான்னு சொல்கிறதுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு மாநசபை தேர்தல் வச்சா மக்களோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்கலாம். மக்களோட அபிப்பிராயம் என்ன, அதே மாதிரி ஜனாதிபதி அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி கௌரவத்துக்குரிய பிமல் ரத்நாயக் அவர்களாக இருக்கட்டும், பல்வேறு அமைச்சர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க தானே, மக்களோட ஆதரவு எங்கள் கிட்ட தான் இருக்குது, 76 வருஷம் சாபம். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை நிரூபித்து காமிச்சிருங்களேன், ஜனநாயகத்துக்கு நல்லது தானே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கௌரவத்துக்குரிய அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பெரிய மரியாதையோடு தான் அவர் பார்ப்பேன். ஏன்னா என்றைக்குமே அவர் நியாயத்தை பேசியிருக்காரு. இன்றைக்கி கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் மாநசபை தேர்தல் வைக்கணும்னு கருப்பு கொடி பிடிச்சிட்டு பாராளுமன்றத்துக்கு வெளியே நின்றுப்பார். இதுதான் யதார்த்தம். இல்லை, எனக்கு இந்த பொருளாதார சம்மந்தமாக நான் ஜனாதிபதி அவர்களையோ அரசாங்கத்தையோ விமர்சிக்கிறதுக்கு எனக்கு நோக்கம் கிடையாது. காரணம் என்னன்னா, இன்றைக்கி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் இருக்க ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்க பிரச்சனைனால அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மூடி இருக்கனால பல்வேறு நாடுகள் இந்த பொருளாதார சிக்கலில் மாட்டக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஜனாதிபதி அவர்களையும் அரசாங்கத்தையும் எந்தெந்த இடத்துல விமர்சிக்கணுமோ விமர்சிக்கலாம். இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு துணையாக தான் நிற்கிறோம். அதனால் அது சம்மந்தமாக நான் கருத்து தெரிவிக்க விரும்பல.